இவன் கஷ்டம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு அலறாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், போய் அவனுக்கு கஷ்டம் இல்லை ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னோம்னா என்ன சாமி இப்படி போய்க்கிறாங்க. நீங்க உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னா என்ன செய்யுது? இந்த அழுத்தத்தை உண்டு கொடுத்தோன்னா அது என்ன செய்யுது? சரி இதோட போனது அப்படிங்கிறத நினைச்சா பரவாயில்ல. ஒரு அம்மாவுக்கு என்ன செய்யுதுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த அம்மா கோயம்புத்தூர்ந்து வந்தது. குடும்பத்தில் எல்லாம் சொத்தும் போயிடுச்சுங்க. இந்த வீட்டை கூட வச்சுக்கிட்டு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. எப்படியாவது அந்த சொத்து வந்துச்சுன்னா நான் என் படைச்சு விடுவேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யமா அப்படின்னு. அப்போ அவங்களுடைய கஷ்டமும் அவங்களுடைய நிலையும் பார்த்து சரி இந்த மாதிரி செய்து வாங்க கிடைச்சிருமா அப்படின்னு. அது சொத்தை வச்சுக்கிட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ இந்த மாதிரி செய்ய கொடுக்கவே மாட்டேன்னு விட்டுருமா, உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி இதை திருப்பி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். எங்கெங்கன்னு சொன்னது அப்புறம் அந்த கோவமா சொல்லி உங்களுக்கு கிடைக்குமா, நீங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு அழுத்தமா சொல்லி நீங்க அடுத்தாப்படி எனக்கு நல்ல செய்யணும் அப்படிங்களா, சரின்னு சொல்லிட்டு இத்தனையும் செய்து இது கிடைச்சது. வீடு அவங்களுக்கு பொறுப்புல கிடைச்சது. கிடைச்ச உடனே என்ன செய்தாங்க, கேஸுக்கும் பணம் இல்லைன்னாங்க. அதுக்கு எப்படியோ கேஸ் உங்களை பக்கம் ஜெயிச்சு வந்தாச்சு. கேஸ் ஜெயிச்சு வந்து கடை வந்தோடனே இன்னைக்கு பழப்புக்கு ஒண்ணுமே இல்லைங்க, இதெல்லாம் ஜெயிச்சு வந்தாச்சு, சந்தோஷமா செய்தாங்க. அப்போ அது விட்டாங்களான்னு இல்லை, விடலைங்க. இதெல்லாம் கடை வந்தாச்சு, ஏதாவது தொழில் நாட்டி படுங்க, ஏன்னா பணம் இல்லைங்களே இதுக்கு நான் என்ன செய்யறதுங்க. அப்புறம் திரும்ப 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 அந்த கஷ்டத்துக்கே எண்ணி அழுகுங்க. எல்லாம் வந்துச்சு, இன்னைக்கு வந்தாலும் கூட இங்க தொழில் செய்து என்ன நடக்குன்னு தெரியல. இந்த வீட்டை தான் மீண்டும் ஏதாவது ஒண்ணு செய்தான் வாங்கணும் அப்படிங்க. நீங்க முதல்ல கடன் வாங்கி இந்த பக்கம் போச்சுல, அதே மாதிரி இது ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் விரும்புங்க, அதுக்குண்டான நீங்க நினைக்கணும். எங்கெங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது இதுக்கு என்ன செய்வது. முதல்ல உனக்கு எப்படிமா கிடைச்சது இந்த வீடு அப்படின்னா அதன்படி இதுவும் வரும் இல்லை அப்படின்னு வருந்து இன்னைக்கு பொழப்புக்கு சொல்லுங்க என்ன பண்றதுங்க. ஏன்னா இதை எடுத்து விட்டு போட்டு இதைத்தான் பேசிக்கிட்டே இருக்கும் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் நான் கோவம் வந்துச்சு, ஏம்மா இதன்படி நீங்க செய்யறதுக்கு அதுபடி தரித்திரத்தில் முற்றுமா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எங்கெங்கே என் தரித்திரம் விட்டு போன மீண்டும் அதை படி சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தரித்திரத்தை நீ சிப்போ அப்படிங்கிற. அப்போ என்னை சாமி சொல்லிட்டான்னு எனக்கு இங்க வந்தாலும் கூட என்னை சாமி இப்படி கோவிச்சு பேசுறாரு பாரு. அவன் உணர்வு தான் நினைக்குது தரித்திரமே சீப்போ எனக்கு நீ நல்ல காலம் வரட்டு இந்த வாக்கு அந்த டீம் என்ன உணர்வு மாத்துறதுக்கு இப்படி சொன்னாங்க கூட அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. கோன்னு அழுக ஆரம்பிச்சிச்சு. என் கஷ்டகாலம் பாருங்க, சாமி கூட என்னை கோபமா பேசுறேன். நான் எதை சொல்றேங்க அந்த அர்த்தம் கூட பண்ணுங்க, அதனுடைய உணர்வுலையும் நிற்குது நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் எது போனவன என்ன ஆயிப்போச்சு, சாமி போச்சு சொல்லிட்டாரா, இந்த அழுதுகிட்டே போச்சு. என்னுடைய அழுத்தங்கள் இதானாலும் எப்படி இந்த வாக்கு அங்கே நிறைவேறும். வந்தவன ஒருத்தர் சமயத்துல வட்டி இல்லாம காசு கொடுக்குறோன்னு சொன்னாருங்க. நான் கடை வச்சேங்க, ஏதோ ஒரு அளவுக்கு 2வது எனக்கு வந்துருச்சு, என்னை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு. அன்னைக்கு நான் சொன்னேன், அன்னைக்கு தான் விளக்கத்தை சொல்றேன், உன் தரித்திரத்தை தான் போச்சோன்னு நீ கோச்சு போயிட்டியாமா அப்படின்னு. என்ன பண்றதுங்க, தரித்திர நேரம் எதையுமே நல்லா கேட்கணும். இப்ப தரித்திரம் போயாச்சு, இப்ப வந்தாச்சு, கடவுள் நல்ல வியாபாரம் ஆகுங்க. வியாபாரம் ஆகுங்க, எப்போ என் கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தி ஆகி சார். அப்ப நீங்க என்ன செய்ய, இந்த தரித்திரத்தை தான் எழுதிடுங்க. அந்த தரித்திரம் போகுன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். கோச்சிட்டு ஒன்றும் சொல்லாம கூட போயிடுச்சு. போய் அந்த இதுங்க நடந்து ஒரு படம் இருக்கு. இதை மறைமுகமா சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு.